நம்மளுடைய சித்தர்கள் சொன்னாங்க பாருங்க, அந்த அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, மனம் ஒரு மாயை அப்படிங்கிறாங்க. நம்ம சரீரத்துல 4448 வியாதிகள் இருக்குதாமா. இந்த 4448 வியாதிகளையோ உணவு முறைகளில கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்ப உணவு முறையில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வியாதியை போல மனதையும் உணவின் அடிப்படையில கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்ப ஆரோக்கியமான உணவு உட்கொண்டோம்னா நம்ம மனம் ஒரு ஸ்டாண்டர்டான நிலையில இருக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்றாங்க. சரி, இவங்கெல்லாம் இப்படி சொன்னாலுமே இந்த உலகத்துல மனுஷனாய் அவதரித்து வந்த இயேசு மனதை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுங்கிறார். அதாவது மனதை திருத்தாதீங்க, மனதை மாயையா நினைக்காதீங்க, மனதை ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறத இன்னொரு டைரக்ஷன் பக்கமா திருப்புங்க, பரலோக ராஜ்யத்தின் பக்கமா திருப்புங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கமா மனதை திருப்பி அதன் மேல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா, அதை கேட்டீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா, அதை சிந்திச்சீங்கன்னா, இதை கேட்க பார்க்க சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகும், உங்கள் மனம் புதிதாகும் அப்படி